வணக்கம். செப்டம்பர் 21ஆம் தேதி பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே. முதலீடு பண்ணுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருப்பி டிரைவர் சேனலை சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து லைக் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்காக ஷேர் பண்ணுங்கள். நிஃப்டி இன்னைக்கு கிட்டத்தட்ட 1% அதிகமாக 165 புள்ளிகள் அதிகம் பெற்று கிரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. 17,562 க்ளோசிங். இன்னைக்கு ஓப்பன் முந்தின க்ளோஸோட கேப் அப்பில் ஓப்பன் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 53 புள்ளிகள். அதுக்கப்புறம் லோ ஆன 17,326, அப்புறம் 17,578 ஹையாக இருந்தது. இன்னைக்கு வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 5.6% விழுந்தது. நிஃப்டி பிஇ செப்டம்பர் 20ஆம் தேதி டேட்டாவில் 26.6. நிஃப்டியுடைய 15 மினிட் சார்ட்டில் முதல் கேண்டலில் கேப் அப் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லிங் இருந்திருக்கு. ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் இருந்திருக்கு. கீழே கொண்டு போயிருக்கு நிஃப்டியை. அதுக்கப்புறம் மறுபடியும் பையர்ஸ் வந்து மேலே கொண்டு போகிறாங்க. 17,330 லெவலில் ஒரு சப்போர்ட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பையர்ஸ் மேலே கொண்டு போகிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு வி ஷேப்டு ரிகவரி ஃபார்ம் ஆயிருக்கு. இருந்தாலும் 17,600 இருந்தால் நேற்று விழுந்திருக்கு. ஸோ அந்த லெவலை இன்னைக்கு எட்டவில்லை இன்னும். செக்டர் வைஸ் பர்ஃபார்மன்ஸில் பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டர் கிட்டத்தட்ட 3.6% அதிகரித்தது. மெட்டல் 2.6%, ஐடி கிட்டத்தட்ட 2%, ஃபார்மா 1.3%, மீடியா 1.2%, எஃப்எம்சிஜி 1%, ஹெல்த் கேர் இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட 1%, ஆயில் அண்ட் கேஸ் 0.9%, ஃபினான்ஷியல் சர்வீசஸ் 0.7%, பிரைவேட் செக்டர் பேங்க் 0.6%, பேங்க் 0.24% அதிகரித்தது. பப்ளிக் செக்டர் பேங்க் ஃப்ளாட்டாக இருந்தது. கன்சூமர் டியூரபிள்ஸ் 0.2% விழுந்தது. ஆட்டோ 0.5% விழுந்தது. நிஃப்டியில் டாப் 5 கெய்னர்ஸ். ஜேஎஸ்டபிள்யூ ஸ்டீல் 6% அதிகரித்தது. ஓஎன்ஜிசி 5%, பஜாஜ் ஃபினான்ஸ் 5%, இண்டஸ்இண்ட் பேங்க் 4.6%, டாடா ஸ்டீல் 3.5% அதிகரித்தது. நிஃப்டியில் டாப் 5 லூசர்ஸ். மாருதி 2.5% விழுந்தது. பிபிசிஎல் 1.5%, ஹீரோ மோட்டர்ஸ் 1.2%, பஜாஜ் ஆட்டோ 1.2%, நெஸ்லே கிட்டத்தட்ட 1% விழுந்தது. இது இன்னைக்கு இரண்டாவது வீடியோ. முதல் வீடியோ காலையில் 8 மணி அளவில் பார்த்துருந்தோம். அந்த வீடியோவில் இருக்கிற சில செய்திகளுடைய தொகுப்பு தான் இப்போ நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது. அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குங்க. பார்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க தயவு செய்து பாருங்கள். சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். கோல் இந்தியா குறித்து ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி கோல் இந்தியா நிலக்கரியை எடுப்பதற்காக பிரபா எனர்ஜியிடம் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்காங்க. ரெவென்யூ ஷேரிங் கான்ட்ராக்டுங்க. 1,880 கோடி ரூபாய்க்கு அந்த ஒப்பந்தம் இருக்கு. இன்னைக்கு இன்ட்ராடேல 2.4% அதிகரித்தது கோல் இந்தியாவுடைய ஷேர் பிரைஸ். லெதர் எக்ஸ்போர்ட் செய்யக்கூடிய கம்பெனிகள் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் திட்டத்தின் கீழ் வர வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை இந்திய அரசிடம் முன் வச்சிருக்காங்க. இந்த செய்தி நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஆஸ்ட்ராஜெனகா குறித்து எக்கனாமிக் டைம்ஸில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கம்பெனியுடைய தலைவர் திரு ககன்தீப் சிங் எக்கனாமிக் டைம்ஸ்க்கு அளித்த பேட்டியில் சொல்லியிருக்கிறாரு, கம்பெனி ஒரு வேக்சின் தயாரிக்கிறதுல மும்முரமாக இருக்காங்க. கோவிட் தடுப்பதற்கான வேக்சின்னு சொல்லியிருக்கிறாரு. இன்ட்ராடேல 2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டாடா மோட்டார்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய கமர்ஷியல் வண்டிகளுடைய விலையை அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து உயர்த்தப் போவதாக அறிவிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 2% வண்டிகளுடைய விலை உயரும்னு எதிர்பார்க்கப்படுது. ஸ்டெர்லிங் அண்ட் வில்சன் சோலார் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஜார்டனில் சோலார் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஒன்று முடித்து விட்டதாக அறிவிச்சிருக்காங்க. இன்ட்ராடேல 2.3% அதிகரித்தது. அமேசான் இந்தியாவில் லஞ்சம் கொடுத்திருப்பதாக என்டிடிவியில் ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அந்த செய்தியின்படி அமேசான் கடந்த 2 ஆண்டுகளில் லீகல் ஃபீஸ் மட்டும் 8,500 கோடி ரூபாய் செலவு செய்திருக்காங்க. கம்பெனியுடைய ஒரு ஊழியர் இப்போ ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, கம்பெனியுடைய லீகல் டீம் இந்தியன் அத்தாரிட்டிஸுக்கு லஞ்சம் கொடுத்திருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறாரு. இது இப்போ விசாரிக்கப்படும்னு அமேசான் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அரசும் இதை விசாரிப்பாங்கன்ற மாதிரி ஒரு செய்தி வெளியாயிருக்கு. அரசில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தேவைப்படும்ன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. எல்என்டி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு 2 ப்ராஜெக்ட்ஸ் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. சிக்னிஃபிகண்ட் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 1000லிருந்து 2,500 கோடி மதிப்பு இருக்கலாம். யார்கிட்ட இருந்து கிடைத்திருக்குதுன்னு பார்க்கும்போது கெயில் இந்தியா மற்றும் ஏர் ப்ராடக்ட்ஸ் மிடில் ஈஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கேஸஸ் கிட்ட இருந்து கிடைத்திருப்பதாக சொல்லியிருக்காங்க.
எஸ்பிஐ கார்ட்ஸ் குறித்து ஒரு செய்தி வெளியே இருக்கு. கம்பெனியில முதலீட்டாளர்களா இருக்கக்கூடிய கார்லைல் குரூப் அவங்களுடைய சில ஷேர்ஸ விற்பனை செய்றாங்க. 3.2 கோடிகள் ஷேர்ஸ் விற்பனை செய்ய போறதாக செய்தி. இது அன்கன்ஃபர்ம்டு செய்திங்க. கம்பெனியுடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நான் பார்க்கல. இந்த விற்பனை வழியாக $443 மில்லியன் ரைஸ் பண்றதுக்கு கார்லைல் குரூப் முயற்சிக்கிறாங்க. இன்ட்ராடேல எஸ்பிஐ கார்ட்ஸ் 5.5% விழுந்தது. கிளென்மார்க் ஃபார்மா தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஃபுட் அண்ட் ட்ரக் அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்டேருந்து இறுதிக்கட்ட ஒப்புதல் கிடைச்சிருக்கு அவங்களுடைய ஒரு மருந்துக்கு. எதற்கான மருந்துன்னு பார்க்கும்போது ஆக்னே சிகிச்சைக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. இன்ட்ராடேல 2.4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். ஹெச்டிஎஃப்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க ஃபெஸ்டிவ் ஹோம் லோன் ஆஃபராக 6.7% லோன் வழங்க போவதாக அறிவிச்சிருக்காங்க. இது அக்டோபர் 31 வரைக்கும் மட்டும்தான் இந்த ஸ்பெஷல் ஆஃபர்னு சொல்லியிருக்காங்க. காட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. அதற்கு போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. 750 கோடி ரூபாய் வரைக்கும் ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறதாக தெரியுது. இன்ட்ராடேல 1.22% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்களுடைய உற்பத்தி விரிவாக்கம் செய்ய போகிறாங்க. அதற்காக பூனேல 32 கோடி ரூபாய் செலவு செய்து அவங்க லீஸுக்கு எடுக்கிறாங்க போல தெரியுதுங்க ஒரு நிலத்தை. இன்ட்ராடேல 4% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். என்டிடிவி குறித்து நம்ம நேற்றும் இன்னைக்கு காலையிலும் செய்தி பார்த்துருந்தோம். அதானி குரூப் வாங்க போகிறதா நேற்று ஒரு அன்கன்ஃபர்ம்டு செய்தி இருந்தது. நேற்றும் 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது. இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி என்டிடிவி விளக்கம் அளித்திருந்தாங்க. அந்த மாதிரி எந்த திட்டமும் கிடையாது. இருந்தாலும் இன்னைக்கு மறுபடியும் 10% அப்பர் சர்க்கியூட்டை எட்டியது என்டிடிவி கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். பிஎல்எஸ் இன்டர்நேஷனல் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குங்க. கம்பெனி நேஷனல் பிஸ்னஸ் கரஸ்பாண்டண்டாக தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்காக. ஸோ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய சர்வீசஸை இவங்க வழங்குவாங்க நகரத்திலும் கிராமங்களிலும். பிஎல்எஸ் இன்டர்நேஷனலுடைய ஷேர் பிரைஸ் இந்த வீடியோ செய்கிற தருணத்தில் 7% ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. என்ன காரணம்னு பார்க்கும்போது பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் இவங்க வாட்ச் லிஸ்ட் பட்டியலில் இருக்குது இந்த கம்பெனியுடைய ஷேர். எதற்காக இந்த வாட்ச் லிஸ்ட் பட்டியலில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது அன்சாலிசிட்டட் மெசேஜஸ் நிறைய வந்திருக்குங்க இந்த கம்பெனி குறித்து. அதாவது ட்விட்டர், ஃபேஸ்புக், டெலகிராம், வாட்ஸ்அப்பில் இந்த கம்பெனியை வாங்குங்க இல்லை விற்பனை செய்யுங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு விவரம் கிடைச்சிருக்கு. அன்சாலிசிட்டட் மெசேஜஸின் அடிப்படையில் இன்வெஸ்டர்ஸ் யாரும் ட்ரேடிங்கோ முதலீடோ செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு எச்சரிக்கை தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துருக்காங்க. ஈஸ்மை ட்ரிப் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய ஸ்டாக்கும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அதே வாட்ச் லிஸ்ட் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. அன்சாலிசிட்டட் மெசேஜஸ் ஸ்டாக் அண்டர் கரண்ட் வாட்ச் லிஸ்ட் பட்டியலில் இடம் பிடிச்சிருக்காங்க. அதே காரணம் தாங்க இந்த கம்பெனி குறித்தும் டெலகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப்பில் வாங்குங்க விற்பனை செய்யுங்கன்ற தகவல்கள் நிறைய போய்கொண்டிருக்கு. அதனால் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விழிப்புணர்வாகவும் ஒரு எச்சரிக்கையாகவும் இந்த பட்டியலில் போட்டிருக்காங்க இந்த கம்பெனியுடைய ஷேரையும். ஆனால் இந்த கம்பெனி ஒருபடி மேலே போய் டெல்லி ஹைகோர்ட்டில் ஒரு ரிட் பெட்டிஷன் சப்மிட் பண்ணியிருக்காங்க. டெல்லி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ட்விட்டர், வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். இந்த மாதிரி மெசேஜஸை கண்ட்ரோலில் கொண்டு வர வேண்டும், உடனடியாக அகற்ற வேண்டும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லிங்கன் ஃபார்மாசியூட்டிகல்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்டை விரைவில் லான்ச் செய்யப்படும்னு அறிவிச்சிருக்காங்க. எதற்குரிய மருந்துன்னு பார்க்கும்போது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மருந்து. சில நோய்களை பட்டியலும் விட்டுருக்காங்க. போன் இன்ஃபெக்ஷன், இயர் இன்ஃபெக்ஷன், ஸ்கின் இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் போன்ற நோய்களுக்கு சிகிச்சை அளிக்கக்கூடிய மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. இது இந்தியாவில் மார்ச் 2022 லான்ச் செய்வதற்கான ஒரு திட்டத்தில் இருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இதற்காக குஜராத்தில் அவங்க ஒரு உற்பத்தி ஆலையை வாங்குறாங்க 30 கோடி ரூபாய். புதிதாக வாங்குற இந்த உற்பத்தி ஆலை வழியாக 150 கோடி ரூபாய் வருவாய் அதிகரிக்கும் அடுத்த 3 ஆண்டுகள்னு கம்பெனி எதிர்பார்க்குறாங்க. இந்தியாவில் உற்பத்தி செய்யக்கூடிய மருந்து ஆப்பிரிக்கா, லாட்டின் அமெரிக்கா மற்றும் சவுத் ஈஸ்ட் ஏஷியாவுக்கு ஏற்றுமதி செய்வாங்க கம்பெனி. இன்ட்ராடேல 3.2% அதிகரித்தது கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ். டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. அவங்க பிஸ்னஸ் டைவர்சிஃபிகேஷன் செய்வதாக அறிவிச்சிருக்காங்க. இப்போது ட்ராக் மெயின்டெனன்ஸ் மற்றும் ரயில் சிக்னலிங்கில் அவங்க விரிவாக்கம் செய்ய போகிறதாக அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி இன்ட்ராடேல 1% மேலே ஷேர் ப்ரைஸ் விழுந்தது. ஃபினியோடெக்ஸ் கெமிக்கல் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி அவங்களுடைய ப்ராடக்ட்ஸ்க்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. ஜெர்மனிலேருந்து ஒரு சர்டிஃபிகேஷன் கிடைத்திருப்பதாக அறிவிச்சிருக்காங்க. இருந்தாலும் இன்ட்ராடேல 5% விழுந்தது கம்பெனியுடைய ஷேர் ப்ரைஸ். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்து முடிவெடுக்கப்படும்னு அறிவிச்சிருந்தாங்க கம்பெனி. இன்றைக்கி போர்ட் மீட்டிங் கூடி அவங்க என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னா ஸ்டாக் ஸ்பிளிட் குறித்தான முடிவை ஒத்தி வச்சிருக்காங்க இப்போதைக்கு.
ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வீல்ஸ் லிமிடெட் தரப்புலேருந்து ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனி ஏஎம்டபிள்யூ ஆட்டோ காம்பனண்ட்டுக்கு ரெசல்யூஷன் பிளான் வழங்கியிருக்காங்க. அதற்கான கமிட்டி ஆஃப் கிரெடிட்டர்ஸ் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ கடன் கொடுத்தவர்களுடைய குழு இன்னைக்கு கூடி முடிவெடுத்திருக்காங்க. ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸ் வழங்கி இருக்கிற ரெசல்யூஷன் பிளானுக்கு ஒப்புதல் கிடைச்சிருக்கு. சில தினங்களா ஒரு செய்தி போய்க்கொண்டிருக்குங்க. சைனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல நல்ல சரிவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு, இல்ல ஏற்படும் அப்படின்ற மாரி ஒரு செய்தி போய்க்கொண்டிருக்கு. குறிப்பா அவங்க சொல்றது சைனால இருக்கிற ரியாலிட்டி செக்டர் கொஞ்சம் ஆபத்தான நிலையில இருக்குன்னு. அது குறித்து பார்க்கும்போது வேறொரு செய்தி என்ன தெரிந்ததுன்னா, சைனீஸ் ரியாலிட்டி கம்பெனியான சினிக் ஹோல்டிங்ஸ் நேத்து திங்கட்கிழமை ஹாங்காங் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில 87% விழுந்திருக்கு. இந்த கம்பெனியுடைய ட்ரேடிங்கை நிறுத்தி வைக்க வேண்டியதா போயிடுச்சு. அதே மாரி சைனால இருக்கக்கூடிய பெரிய ரியாலிட்டி கம்பெனியான எவர் கிராண்ட் அவங்களும் பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய ஷேர் பிரைஸும் 11% விழுந்தது. இந்த எவர் கிராண்ட் கம்பெனி மேல தான் இப்போ ஒரு நெகட்டிவிட்டி இருக்குங்க. ஏன்னா அவங்க கட்ட வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் தொகை, அவங்க எடுத்திருக்கிற லோன் இல்ல அவங்க எடுத்திருக்கிற பாண்ட்ஸுக்கு கட்ட வேண்டிய இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியாத நிலையில இப்போ இருக்கிறாங்களாம். இந்த எவர் கிராண்ட் கம்பெனிக்கு கிட்டத்தட்ட $300 பில்லியன் லயபிலிட்டி இருப்பதாகவும், இந்த கம்பெனி வெறும் ரியாலிட்டி செக்டர்ல மட்டும் இல்லாம வேறு விரிவாக்கமும் செஞ்சிருக்காங்க. தீம் பார்க், சாக்கர் கிளப், மீடியா செக்டர்ல, எலக்ட்ரிக் வெஹிக்கிள் செக்மெண்ட்ல, வாட்டர் அண்ட் ஃபுட் கம்பெனி செக்மெண்ட்ல அவங்களுடைய பிசினஸ் இருப்பதாக சொல்றாங்க. இருந்தாலும் இப்போ $300 பில்லியன் லயபிலிட்டியில இருப்பதாக தான் செய்தி. அவங்களுக்கு இப்போ இன்ட்ரெஸ்ட் கட்டக்கூடிய நிலைமையில அவங்க இல்ல அப்படின்ற மாதிரி செய்தி சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த கம்பெனி விரைவில் விழுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. சீனால இருக்கக்கூடிய மிகப்பெரிய ரியாலிட்டி கம்பெனில எவர் கிராண்ட் ஒன்று. ஸோ எவர் கிராண்டுக்கே இந்த நிலைமைனா, மத்த கம்பெனிகளுக்கும் பெரிய அளவுல பாதிப்பு இருக்கும்னு ஒரு சந்தேகம் எழும்புதுங்க. இந்த எவர் கிராண்ட் கம்பெனில வேறு சில இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிஸும் முதலீடு செய்திருக்காங்க. பாண்ட்ஸ் வழியாகத்தான் இருக்கும்னு நினைக்கிறேங்க. கிட்டத்தட்ட ஆஷ்மோர் குரூப் லண்டனை சார்ந்த கம்பெனி இவங்கள பெரிய முதலீடு செய்திருப்பதாகவும், பிளாக் ராக், யூபிஎஸ் குரூப் மற்றும் ஹெச்எஸ்பிசி ஹோல்டிங்ஸும் இந்த கம்பெனில முதலீடு செய்திருப்பதாக தெரியுது. ஸோ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பத்திரிகை செய்தியில. இன்வெஸ்ட்மென்ட் கம்பெனிகள மட்டும் பாதிக்காதுங்க. இந்த கம்பெனி விழுந்ததுன்னா, பேங்க்ஸ்க்கும் பாதிப்பு இருக்கும். ஏன்னா பேங்க்ஸும் கடன் குடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. சில வல்லுனர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சைனால நடக்கக்கூடிய இந்த விஷயம் இந்தியால பாதிப்பு இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சைனால இருக்கிற ரியாலிட்டி செக்டர் டவுன் ஆச்சுன்னா, இந்தியாவிலிருந்து போகக்கூடிய மெட்டல்ஸ் வந்து குறையும். ஸோ மெட்டலுடைய டிமாண்ட் குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. நேத்தும் பார்த்தீங்கன்னா, மெட்டல் செக்டர் நல்லாவே விழுந்தது. அதற்கு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தோம்னா, ஜிஎஸ்டி அதிகரிச்சிருந்தாங்க இந்த மெட்டல் ஓர்ஸ் மற்றும் கான்சன்ட்ரேட்ஸ்க்கு. அது காரணமா இருக்கலாம்னு வல்லுனர்கள் சொல்றாங்க. ஆனா, சைனால நடக்கக்கூடிய விஷயமும் ஒரு காரணமாக இருக்கலாம்னு கருதப்படுது. வெறும் மெட்டல் செக்டர்களுக்கு மட்டும் தான் ஆபத்து இருக்கான்னு பார்க்கும்போது இல்ல. கெமிக்கல் செக்டருக்கும் சில ஆபத்துக்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு அந்த பத்திரிகை செய்தியில சொல்லுது. நமக்கு கூடுதலான தகவல் கிடைத்தது ப்ளூம்பர்க் டிவியில இருந்து. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.